எடுக்கல. அப்ப எதுக்கு நீ எடுக்கிற படம்? நான் வந்து ராயன்ல தனுஷ் பார்த்து தனுஷ் டைரக்ஷன் தான் நான் படம் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ வந்து இனிமே தனுஷ் டைரக்ஷனே நான் பார்க்கறதா இல்ல. கேவலமா தெரியும் இந்த படத்தை. தனுஷ் வந்து இந்த மாதிரி கேஸ்டிங்கை சூஸ் பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன மனுஷன் எப்படி கேரக்டரை போடலாம், இவ ஹீரோயின் மெட்டீரியலா. இன்னைக்கு தனுஷ் டைரக்ஷனை ஏற்கனவே நம்ம வந்து ராயனில் அவர் போட்ட எஃபெக்டே வந்து நம்ம மறக்க முடியாமல் இருக்கோம். சரியான ஹிட்டு படம். சரி, ஓகே, இதில் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தோன்னா சொந்த அக்கா பையனை வச்சுட்டு பண்ணியிருக்காப்புல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்போவுமே வெயிட்டேஜ் இருந்தால் தான் அந்த படத்தை நம்ம ரசிக்க முடியும். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் லவ் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஒரு காமெடி ஃபன் கலந்து சொல்லியிருக்காப்புல. ஸ்கிரிப்ட் வைஸ் ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லாதனால அதை கொண்டு போன விதம் வந்துன்னா அவ்வளோவா சரியில்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆக்சுவலி ரியலி டிசப்பாயிண்டட் தான் சொல்லணும். எந்த கேரக்டருமே நிற்கலை. அது என்ன மேத்யூ தாமஸ் வந்து செம்ம ஆக்டர் மலையாளத்தில். அவர் எல்லாம் ஹிட் படம் கொடுத்தாரு. அவனை கொண்டு வந்து டம்மி பண்ணி வச்சுருக்கான்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது. அன்னிக்கா வந்து ஹீரோயின் ரியலுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணலை. தனுஷ் வந்து இந்த மாதிரி கேஸ்டிங்கை சூஸ் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன மனுஷன் எப்படி கேரக்டரை போடலாம், இவ ஹீரோயின் மெட்டீரியலா, அவங்கள கொண்டாந்து போடணும். இன்னும் அவங்க சைல்டிஷாக இருக்காங்க. எக்ஸ்பிரஷன் சரியில்லை, லவ் ஃபீல் சரியில்லை, எமோஷன் பண்ண தெரியல யாருக்கு, அனிகாவுக்கு. ஸோ அவங்கள இன்னும் நம்ம சின்ன பிள்ளையாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க இந்த ஹீரோயினுக்கு வந்து செட்டாகவே ஆகலை. என்னமோ பிரதர்ஸ் லவ் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் செட் ஆகலை. படம் வந்து ரியலி டிசப்பாயிண்டட் தான் சொல்லணும். வேறு எதுவுமே இல்லை படத்தில். இந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுது, ரொம்ப லேகாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணார், எதுக்காக நீ பண்ணார், ஏன் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் போர் அடிச்சு. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிறதுனால வந்து ஓகே இவங்க என்ன சொல்ல வராங்களோ அதையும் சொல்லி முடிக்கல. என்ன சொல்ல வராங்கிறத கரெக்டாக சொல்லி முடிக்கல. ஆனாலும் வந்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி, லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பசங்கள்லாம் இப்படி தான் பண்ணுவானுங்க. அதாவது ஒரு கல்யாணமே ஆனாலும் அவள் திரும்பி பிரேக்கப் ஆகி மறுபடியும் டிவோர்ஸ் ஆகி வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ அதுதான் புதுசாக தவிர மற்ற எதுவுமே புதுசு இல்லை, எதுவுமே பழசு. ஜிவி பிரகாஷ்க்குலாம் வேலையே இல்லை. ஏன்டா ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாருன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. அவருக்குள்ளே ஸ்பேஸும் இல்லை, அந்த டூரேஷனும் அவருக்காண்டி சரியான டைமிங்கும் நம்ம கொடுக்காததுனால ரொம்ப சுமாரான படம் போச்சு. ரியலி டிசப்பாயிண்டட். நீக்குன்னு ஒரு படம் பார்த்தேன், நிலவுக்கு என்மேல் என்ன அடிக்க ஓப்பன் சொல்லிட்டு கன்றாவே இருக்குதுங்க. இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். நான் என்ன ஓப்பன் சேலஞ்சாக விட்றேன், இந்த படத்தை யாருன்னா நல்லா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன். ஏன்னா வந்து எல்லாருமே வெறி கொண்டு பார்த்துருந்தாங்க படத்தை. ஏன்னா ஒரு சீனோட செட் ஆகலைங்க. அவங்க பார்க்கறதுக்கு எல்லாம் குழந்தை பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருமே குழந்தை பிள்ளை. அந்த ஹீரோயின் மெயினாக கல்யாணம் பண்ணுற வயசாங்க. அதுக்கு குழந்தை பிள்ளை மாதிரி இது. அதை போட்டு ஹீரோயின் மேரேஜ்ன்றாங்க, லவ் பிரேக்கப் பண்ணுறாங்க. எதுவுமே செட் ஆகலைங்க. அந்த ஹீரோ எங்கே போச்சானுன்னு தெரியல. ஹீரோ வந்து பண்ணுறது ஃபுல்லாக தனுஷ் மாதிரி தான். தனுஷே தான். தனுஷை பார்த்து தனுஷ் சொல்லி கொடுத்துருவார் போல டைரக்ஷனில். இவன் அதே மாதிரி பண்ணுறான். அது பார்க்கும்போது நம்மளுக்கு வெறியாகுது. என்னடா பண்ணுறேன், எங்கேருந்து நான் பிடிச்சி எதுடா இதெல்லாம் பண்ணுறேன் சொல்லிட்டு செம்ம காண்டாகுது. காமெடி பண்ணுறாங்க, காமெடி ஓட்டல. அந்த லவ்க்கு பீஜம் போடுறாங்க, ஓட்டல. ஃபர்ஸ்ட் லவ் ஓட்டினா தானே பீஜம் போட்டோம். இந்த மாதிரி எதுவுமே ஓட்டாத போது நம்ம எதுக்கு வந்து படம் பார்க்குறோன்ற மாதிரி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலேயே போற படம் அது. என் வாழ்க்கையிலேயே 5 நிமிஷத்தில் போற வச்சு படமே இல்லை. இந்த படம் பார்த்துட்டு நான் இதை வந்து 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமான்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வெறி ஒத்துட்டானு இந்த நீங்க பார்த்தல. இது மாதிரி நான் என்ன சொல்றது சொல்லுங்க. 2K ப்ரோ, இது வந்து 2Kன்னு மொத்தமா அசிங்கப்படுத்திடக்கூடாது ப்ரோ. இது வந்து எவ்வளவு கேவலம் வல்கரா காட்டிடுறானுங்க ப்ரோ. இவன் பண்ணாடி அவன் உசார் பண்ணுவானா, அவள ஒரு உசார் பண்ணுவானா, 2 மேட்டர் பண்ணுவானா. இல்லை என்ன கதைனே சமுதாயத்தை சீரழிக்கிற கதை. இது கொஞ்சம் காட்டலாம், கொஞ்சம் மைல்டா காட்டணும். இது வந்து சம்மந்தமே இல்லாம புதுசா ஒரு அப்படியே சமுதாயத்தை உருவாக்குவாங்க போல. இது கேவலமான சமுதாயம். அதெல்லாம் இதெல்லாம் படம் பார்த்தாங்கன்னா கெட்டு குட்டிச்சவரா போயிடணும். இதெல்லாம் வந்து கதையே கிடையாது. லவ் படத்தா கூட ஒரு இன்ட்ரெஸ்டா நியாயமா இருக்கும் கொஞ்சமாச்சு. இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், அவங்க ரியல் லைஃப்ல நடந்ததெல்லாம் இங்க எடுத்துக்கிறாங்க போல. இது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். படமும் இன்ட்ரெஸ்டா போல. சரி, நீ அப்படி காட்டுற ஒன்னும் படமாச்சு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், அதுவும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அப்ப எதுக்கு நீ எடுக்கிற படம்? நான் வந்து ராயன்ல தனுஷ் பார்த்து தனுஷ் டைரக்ஷன் தான் நான் படம் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ வந்து இனிமேல் தனுஷ் டைரக்ஷனே நான் பார்க்கறதா இல்லை. கேவலமா தெரியும் இந்த படத்தை. சார் படம் பார்த்தா வேற லெவல் சொல்லக்கூடாது, லெவலு. ஓகே, ஸோ தனுஷ் நட்சத்திரம் வந்திருக்கோம், நல்லா இருந்திருக்கோம். வேற ஒரு படம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா தனுஷ் நடிச்சிருந்தா அந்த 3 படம் பார்த்துக்கு தெரியுமா, அந்த மூஞ்சி அது எல்லாமே ஜாட பாட. அவர் யார் தெரில, அவங்க அக்கா பையன் சொல்கிறாங்க சில பேர், எனக்கு மேபி தெரில. ஆக்சுவலாக படம் பார்த்தா ஒர்த்து, அந்த டிக்கெட் காசுக்காக ஒர்த்து. கிளைமேக்ஸ்லாம் நல்லா ட்விஸ்டிங்காக நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க படம். நல்லா இருக்கு படம். லவ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது. இந்த ஜென்ரேஷன் எது லவ் ப்ரோ நல்லா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி. கனெக்ட் ஆச்சா லவ் எல்லாம்? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ. ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் காமெடியாகவே இருந்தது. காமெடியில் சிரிக்க வச்சுச்சா? நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக தான் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்க நல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? ஹீரோ பண்ணியிருக்காரு. பட் ஆனால் எனக்கு பார்த்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த படம் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது.
ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எமோஷனல் கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் கண்ணுலாம் கலங்கிடுச்சு எங்களுக்கு. ஸோ தனுஷ் நான் எமோஷனல் அடிச்சிக்க முடியாதுல்ல அவரை. ஸோ அதில் பின்னிட்டாரு. அதே மாதிரி லவ்லையும் அந்த என்ன சீனு எப்படி ஒர்க் அவுட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக சந்தோஷமாக போகும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் தனுஷ் அண்ணா சொன்ன மாதிரி தான் ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படி சொன்னார். கிளைமேக்ஸில் அப்படி ஜாலியாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கொண்டு இருக்கும். ஸோ சூப்பராக அமைச்சிட்டாரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்க்ரீன் பிளே, அவரோட ரைட்டிங். தனுஷ் அண்ணா இன்னும் அவர் ஹாலிவுட் பாலிவுட்டில் நிறைய பண்ணிட்டு இருக்காரு சக்ஸஸ். படம் பார்த்தா நம்ம தூங்கிட்டு வந்துடுமா, அந்த பாதியில் வந்தால் தூங்க மாட்டாங்க யாரும். ஸோ நல்ல ஒர்த்தான படம், பார்க்கலாம். 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கலாம். சில பேர் பார்க்கலாம் சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, சில மீம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா படம் வந்து வேறு லெவலில் ஒர்த்து. என்னன்னா இதில் லவ் பண்ணுறவங்க பார்த்தோன்னா எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும். லவ் பண்ணுறவங்கிட்ட அது மறைச்சினா அது ஸோ வேறு மாதிரி போகுது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் மாரல் ஆஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ லவ் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுங்க. லவ் பார்த்தா ஒரே லவ் தான். சில பேர் பண்ணுறாங்க லவ், அந்த லவ்லாம் கிடையாது. இது வேறு லெவல் லவ் இது. ஸோ ஒர்த்தான படம், ஆக்சுவலாக நல்ல படம் இது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அது வேணாம் நம்ம தனுஷ் படத்தை கேட்குறாங்க. தளபதி இந்த படம் பார்த்தாருன்னா அவரே லைக் பண்ண தனுஷை கிள்ளி முத்த கொடுவாப்புல. ஏன்னா லவ் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் அங்கங்கே இருக்குது. ஸோ என்ன மாதிரி லவ் தெரில. ஆனால் இந்த படத்தை பார்க்குறவங்க இப்போ இந்த ஜென்ரேஷனில், போன ஜென்ரேஷன்லாம் பழைய ஜென்ரேஷனு, இப்போ கஞ்சி குச்சிலாம் பிரியாணி சாப்பிட்றாங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க. ஸோ லவ் பார்த்தீங்கன்னா உண்மையான லவ் இது. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. தேட்டரில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. தலைவருக்காக பார்க்கலாம், தனுஷருக்காகவே, டைரக்ஷனுக்காக பார்க்கலாம். நல்லா இருக்கும். அவர் இல்லைன்னா கூட அவருடைய சாயலில் படம் இருக்கு. அவரோட டைரக்ஷன் நல்லா இருக்கு. அவங்க மச்சானும் அப்படியே அவருக்குள்ள நடிச்சிருக்காப்புல. ஃபேமிலியாக பார்க்கலாம், சில்ட்ரன்ஸோட பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு டிவிஷனும் கிடையாது, எந்த ஒரு அடல்ட் காமெடி எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியாக இது பார்க்கலாம். காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. காமெடியெல்லாம் கனெக்ட் ஆச்சா? ஒரு சிலர் கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாமே லவ் எல்லாம் நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இப்போ இந்த கால ஜென்ரேஷன் வேறு, 2K 90s வேறு. ஸோ அந்த அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் 2K கான்செப்ட் தான் ப்ரோ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டருக்கு தனுஷ் அண்ணா அவரெல்லாம் வேலை வாங்குறது பெர்ஃபெக்டில் கரெக்டாக பண்ணியிருக்காரு. வேலையெல்லாம் செம்மையாக வாங்கிட்டு இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஒரு ஆர்டிஸ்ட்டும் எதுக்கு தேவையில்லாத பண்ணுறாங்களே பெர்ஃபார்ம், அப்படி இல்லாமல் கரெக்டான பெர்ஃபார்மு, கரெக்டான அவங்க வர ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் போயிட்டு வந்தாலும் ஒரு சிரிப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படி இல்லை வந்தாங்கன்னா ஒரு எமோஷனல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக பயன்படுத்திடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும் போதே.